சரி சரி, பிளான சொல்றேன் கேளு. சொல்லி தொலை. இங்க பாருடி பஜாரி, நம்ம 2 பேரும் சேர்ந்து இந்த கல்யாணத்தை பிளான் போட்டு நிப்பாட்ட போறோம். பிளான மட்டும் தயவு செஞ்சு சொதப்பிராத. சரிடா போலீஸ் பொறுக்கி, முதல்ல பிளான சொல்லு. கீழே உன்னோட ஃபேமிலியும் எங்க அம்மா அப்பாவும் இருக்காங்க. இவங்களுக்கு மத்தியில போய் கல்யாணம் வேணாம்னு சொன்னா எப்படியாவது நம்மள பிளான் போட்டு கல்யாணம் தான் பண்ணதா வைப்பாங்க. அதுக்கு இப்போதைக்கு கல்யாணத்துக்கு ஓகே, நீங்க ஏற்பாடெல்லாம் பண்ணுங்கன்னு சொல்லுவோம். ரொம்ப ஆசைதான். படா, உனக்கு போய் கல்யாணத்துக்கு ஓகேன்னு சொல்றதுக்கு கூட எனக்கு வாய் கூசுது. ஹே, போடி போடி போடி, நீ என் மேல வச்சிருக்கிற வெறுப்பை விட நான் உன் மேல அதிகமாவே வச்சிருக்கேன். எனக்கு கூட தான் நிம்மதியே கல்யாணம் பண்றதுல எனக்கு ஓகேன்னு சொல்றது கேவலமா இருக்கு. பட் வேற வழியிலேயே நம்ம 2 பேரும் பிரியணும்னா இதுதான் பெஸ்ட் பிளான். நம்ம 2 பேரும் பிரியணும்னா அதுக்கு நான் என்ன வேணாலும் பண்ணுவேன். சரி சொல்லு. இங்க பாரு, இப்போதைக்கு கீழே போய் இந்த கல்யாணத்துக்கு ஓகேன்னு சொல்லி அவங்க ஏற்பாடெல்லாம் பண்ணட்டும். சரி. இதுல நம்ம 2 பேரும் பண்ண வேண்டியது என்ன தெரியுமா? என்ன? உன்னோட அம்மா அப்பா இல்ல உங்க அண்ணன் இருக்காருல அவரு, அப்படி இல்லைன்னா உங்க அக்கா ஹஸ்பண்ட் முன்னாடி நான் ஒரு கெட்டவன்னு அவங்க முன்னாடி நடிக்க போறேன். ஏன்டா நடிக்கிற? நீ சாதாரணமா இருந்தாலே நீ கெட்டவன் தானே. ஹே, வேணாம், சப்புன்னு அரைஞ்சிருவேன். ஒரேவியா கொய்ய திருக்கி கையில கொடுத்துருவேன். ஹே, உன்கிட்ட எல்லாம் சண்டை போடுறதுக்கு எனக்கு டைம் இல்ல. ஜஸ்ட் கேளு நான் சொல்றத. இங்க பாரு, நான் எப்படி மீன் பண்றேன்னா, அவங்க முன்னாடி தண்ணி அடிக்கிற மாதிரி நடிக்கிறது, அவங்க முன்னாடி சிகரெட் அடிக்கிற மாதிரி நடிக்கிறது, அப்புறம் எவனையாவது புடிச்சு நல்லா வாங்குன்னு வாங்குறது அப்படின்னு அவங்க மத்தியில நான் ஒரு கெட்ட பேர் எடுக்க போறேன். அப்பனாதான் நம்ம பொண்ணை இப்படி ஒரு பையனுக்கா கல்யாணம் கட்டி கொடுக்க போறோம்னு அவங்க கொஞ்சமாவது ஃபீல் பண்ணுவாங்க. ஆக்சுவலி நீ ஒரு பொறுக்கின்றது இப்ப அவங்களுக்கு தெரியல. அதை நீ கரெக்டா ப்ரூவ் பண்ணணும்னு நினைக்கிறேன். சூப்பர், கண்டிப்பா ப்ரூவ் பண்ணிடு. அதே மாதிரி நீ ஒரு பஜாரின்றத எங்க வீட்டுக்கு ப்ரூவ் பண்ணு. என்ன? ஹே பைத்தியம், நீயும் அதே மாதிரி கெட்டவ மாதிரி எங்க அம்மா அப்பா கண்ணு முன்னாடி எங்கேயாவது ரோட்ல நடந்துக்கணும். புரியுதா? புரியுது. ஆக மொத்தத்துல கீழே போய் கல்யாணத்துக்கு ஓகேன்னு சொல்லணும். அதுக்கப்புறம் அவங்க கல்யாணத்துக்கு ஏற்பாடெல்லாம் பண்ணும்போது எங்க வீட்டு சைடு நீ ஒரு பொறுக்கின்றத ப்ரூவ் பண்ணணும். உங்க வீட்டு சைடு நான் ஒரு என்ன இழுக்கிற பஜாரின்னு ப்ரூவ் பண்ணணும். ஓகே, புரியுது. இந்த பிளான மட்டும் பக்காவா பண்ணிட்டோம்னா போதும். இப்படி ஒரு பையனுக்கா நம்ம பொண்ணை கட்டி கொடுக்க போறோம்னு உங்க வீட்லயும் ஃபீல் பண்ணணும். இப்படி ஒரு பொண்ணவா நம்ம வீட்டுக்கு மருமகளா எடுக்க போறோம் வேண்டான்னு எங்க வீட்லயும் ஃபீல் பண்ணணும். கரெக்ட் தான். நம்ம 2 பேரோட கல்யாணம் நிப்பாட்ட இதை விட ஒரு பெஸ்ட் பிளான் இருக்காது. ஓகே, இந்த வகையில உன்னை பாராட்டுறேன். ஐயா, உன் பாராட்ட தூக்கி குப்பையில போடு. எவன் கேட்டான்? சரிவா, இப்ப கீழே போய் கல்யாணத்துக்கு ஓகேன்னு சொல்லுவோம். எனக்கு ஒரு டவுட். அதானே, இப்பதானடி பிளான சொன்னேன், அதுக்குள்ள டவுட்டா? சரியான மாங்கா மண்டை. டேய் தேங்காய் நார் மண்டையா, ரொம்ப பேசுன அப்புறம் நான் யாருன்னு காட்ட வேண்டிய நேரம் வந்துரும். ஆமா, இவ பெரிய பாலிவுட் ஹீரோயின், இவ யாருன்னு காட்ட வேண்டிய நேரம் வருதான். அச்சே, சொல்லி தொலை. லூசு, உங்க அம்மா அப்பா முன்னாடி நான் கெட்டவனு காட்டுறதுக்கும் எங்க அம்மா அப்பா எங்கேயாவது வெளியே போனா நீ கெட்டவனு காட்டுறதுக்கும் முதல்ல அவங்க எங்க போறாங்கன்னு நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிறது? அட ஆமால. அதானே, இதெல்லாம் யோசிக்காத டால்டா. வேற ஆப்ஷனே இல்ல. ஒரே ஒரு ஆப்ஷன் தான்ல. அதேதான். நீ என்ன நினைச்ச? ஓ ஃபோன் நம்பரை எனக்கு கொடு. என் ஃபோன் நம்பரை உனக்கு தரேன். ஹே, நானும் இததான் யோசிச்சேன். நீயும் இததான் யோசிச்சியா? ஆமா, வேற வழி இல்லையே. உன் ஃபோன் நம்பரை என் போன்ல சேவ் பண்ண கூட எனக்கு கஷ்டமா தான் இருக்கு. என்ன பண்ணி தொலைக்கிறது? உங்க வீட்டு முன்னாடி நான் ஒரு கெட்டவன்னு ப்ரூவ் பண்ணணுமே. ஆமாண்டா பொறுக்கி. சரி, வேற ஆப்ஷன் இல்ல, சேவ் பண்ணிக்கோ. நம்பர் சொல்லு. 9876543210. பஜாரி, BAJARI. சூப்பர். என் போன்ல இருந்து உன் போனுக்கு நான் கால் பண்றேன், அந்த நம்பரை சேவ் பண்ணிக்கோ. சரி. இங்க பாரு, எப்போதும் போல மூஞ்சியை குரங்கு மாதிரி வச்சுட்டு கீழே வராத. நல்ல சிரிச்ச முகத்தோட வந்து கல்யாணத்துக்கு ஓகேன்னு சொல்லு, அப்பதான் நம்புவாங்க. ஐயோ, இந்த கல்யாணத்துக்கு ஓகே சொல்றதுக்கு மூஞ்சி எவரை மாத்திட்டு வரணுமா? சரி வா. ஹே, ஒரு நிமிஷம் இரு. நீ எப்போதும் பேண்ட் சட்டை போட்டு தானே திரிவ, என்ன புதுசா புடவை எல்லாம் கட்டியிருக்க? நீ கூட தான் எப்ப பாரு அந்த காக்கி சட்டைய என்னமோ கார்பரேஷன்ல வேலை பாக்குற மாதிரி போட்டுட்டு திரிவ. உன்னை இப்ப எதுக்கு வேஷ்டி சட்டை போட்டுட்டு வந்த? பொண்ணு பாக்குறதுக்கு தானே வந்த. உன்னையே போய் பாக்குறேன்னு தெரிஞ்சிருந்தா இந்த அளவுக்கு ரெடியாகி இருக்கவே மாட்டேன். சேம் டு யூ. ஆமா, உங்க வீட்டுக்கு பொண்ணு பாக்குறதுக்குன்னு வந்திருக்கோமே, கொஞ்சமாவது மேனர்ஸ் இருக்கா உங்களுக்கு? பொண்ணு பார்க்க வந்தா பொண்ணு காஃபி எல்லாம் குடுக்கணும்ல. நிம்மதி வாடி, வந்து மாப்பிளைக்கெல்லாம் காஃபி குடு.
நான் வர பொண்ணு பார்க்க வராங்கன்னு நல்ல ஸ்பெஷலா காஃபி போட்டு வச்சிருக்கேன்டி. மா நீ காஃபி போட்டியா? அப்பாடா. ஏண்டி என் காஃபினா அவ்வளவு பிடிக்குமா? இல்லம்மா, உன் காஃபியை குடிச்ச உடனே வந்தவங்க எல்லாம் தெரிச்சிட்டு ஓடிடுவாங்கம்மா. என்னைய கூட பார்க்கணும்னு நினைக்க மாட்டாங்க. அதனாலதான் சொன்னேன். அப்பாடா. அடி என் காஃபியோட அருமை தெரியாம இருக்க நீ. ஏய் நீ வேணா பாத்துட்டே இருடி. அந்த காஃபியை குடிச்சு உனக்கு ஓகே சொல்ல போறாங்க பாரு. காஃபியை குடிச்சு ஓகே சொல்லுவாங்களா? என்னமா சொல்றீங்க? அட ஆமாண்டி, நல்ல ரிச்சா சூப்பரா செம்ம டேஸ்டா இருக்கட்டுமேனு நான் தான் காஜு கத்திலில காஃபி போட்டு வந்திருக்கேன். காஜு கத்திலி காஃபியா? டேய் தேங்க்யூடா, செம்மையா லீட் எடுத்து கொடுத்துருக்க நீனு. உனக்கு காஃபி தானே வேணும்? இப்பவே கீழே உட்காரு, நானே காஃபி எடுத்துட்டு வந்து தரேன். என்ன நான் காஃபி குடிக்கிறேன்னு தெரிஞ்சோனே அதுல ஏதாவது விஷத்தை எதுவும் கலந்து வச்சிருக்கியா? ஐயோ அது உனக்கு புரியாதுடா. நீ போய் உட்காரு, நான் காஃபி எடுத்துட்டு வந்து தரேன். நீ அந்த காஃபியை மட்டும் டேஸ்ட் பண்ணு, நீயே தெரிச்சு ஓடிடுவ. என்னடி சொல்ற? என்ன சொல்ற? கீழே வா, இன்னும் கொஞ்ச நேரத்துல எவ்வளவு பெரிய கூத்து நடக்க போகுதுன்னு மட்டும் பாரு. என்னப்பா ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் மனசு விட்டு பேசிக்கிட்டீங்களா? என்ன முடிவு பண்ணிருக்கீங்க? பச்சாரி சொல்றீ. ஏ பொறுக்கி நீ சொல்றா. அது ஒண்ணும் இல்ல, ரெண்டு பேரும் ரொம்ப வெக்கப்படுறாங்க. சரின்னு சொல்றதுக்கு கொஞ்சம் வெக்கமா தாண்டி இருக்கும். அதுக்குன்னு கேட்கும்போது வாய் மூடிட்டே இருந்தா எப்படி எங்களுக்கு தெரியும்? சரின்னு சொல்லு. உன்னிய சபையில சொல்லிட்டீங்கன்னா சந்தோஷமா தட்ட மாத்திக்கலாம். அதுக்குதான் சொல்றேன். கண்ணு நிம்மதி, என் பையன் ஆதித்யாவை கல்யாணம் பண்ணிக்கிறதுல உனக்கு சம்மதமாமா? அப்பா, உங்க பையன் ஆதித்ய அருணாச்சலம கல்யாணம் பண்ணிக்கிறதுல எனக்கு முழு சம்மதம். ரொம்ப சந்தோஷமா, ரொம்ப ரொம்ப சந்தோஷம். நானும் கேட்டுக்கிறேன். தம்பி, என் பொண்ணு நிம்மதிய கல்யாணம் பண்ணிக்கிறதுல உங்களுக்கு முழு சம்மதமா? வேற வழி சொல்லிதானே ஆகணும். என்ன தம்பி புரியல? அது ஒண்ணும் இல்லைங்கப்பா. உங்க பொண்ணு நிம்மதிய கல்யாணம் பண்ணிக்கிறதுல எனக்கு முழு சம்மதம். அப்பாடா, ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இதே சந்தோஷத்தோட சீக்கிரமா இவங்க ரெண்டு பேருக்கும் நிச்சயதார்த்தம் பண்ணிட்டு கல்யாண தேதியும் குறிச்சிடலாம். நிச்சயதார்த்தம் பண்ணணும்னா ஒரு சின்ன மண்டபத்துல இன்னும் ஒரு 2-3 நாள்லே சிம்பிளா பண்ணிடலாமே. ஆமா அதுவும் சரிதான். 2-3 நாளையா? இல்ல இல்ல, எனக்கு காலேஜ் இருக்கு. காலேஜுக்கெல்லாம் போமா, ஒன்னும் பிரச்சனை இல்ல. இந்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை நம்ம நிச்சயதார்த்தம் வச்சுக்கலாம், சரிதானே? ஆமா, இன்னைக்கு வியாழக்கிழமை, வெள்ளி சனி 2 நாள் இருக்கு. அந்த 2 நாளுக்குள்ள ட்ரெஸ் எல்லாம் எடுத்து தைக்க கொடுக்கறதோ இல்ல எதுவோ அதெல்லாம் பாத்துக்கோங்க. ஞாயிற்றுக்கிழமை நிச்சயதார்த்தம் வச்சுப்போம். ஐயோ ஏமா நீ ஹாஸ்டல்ல இருக்கேன்னு சொன்னாங்க, எந்த இடத்துலமா? ஜங்ஷன் சைடு ஹாஸ்டல்ல இருக்கேமா. அட அப்படியா? என் பையனும் அதே ஏரியால தான் போலீஸா இருக்கான். அதான் ரெண்டு பேரும் முன்கூட்டியே பாத்துக்கிட்டு இப்படி அடிச்சுக்கிறீங்க போல. சரி சரி, அப்ப உனக்கு படிப்புக்கெல்லாம் எந்த பிரச்சனையும் வராதுல? நீ கல்யாணத்துக்கு அப்புறமும் தாராளமா படிக்கலாமா? கல்யாணம்னு ஒண்ணு பண்ணாதானே? அப்பா. என்னம்மா? இல்ல, இன்னைக்கு ஹாஃப் டே காலேஜ்க்கு லீவ் போட்டிருக்கேன். ஆஃப்டர்நூன் செஷனையாவது அட்டென்ட் பண்றேன்ப்பா. நான் கிளம்பவா? ஏமா ஃபுல் டே லீவ் போட வேண்டியதானே? நாளைக்கு போய்க்கலாமா? இல்லப்பா, முக்கியமான பிராக்டிக்கல் கிளாஸஸ்லாம் இருக்கு, போகணும்பா. அப்படியா? சரிம்மா, அப்ப துருவனை கொண்டு வந்து விட சொல்றேன். சரிப்பா. அப்பா, நீங்களும் பேசிட்டு முடிச்சிட்டு வீட்டுக்கு வந்துருங்க. எனக்கு முக்கியமான கேஸ் இருக்கு, நானும் ஸ்டேஷன் போகணும். ஐயோ தம்பி, இருங்க சாப்பிட்டு போலாம். இல்லங்கப்பா, நான் இன்னைக்கு லீவ் தான் போட்டேன். இருந்தாலும் போய் அந்த கேஸ் பார்த்துட்டேன்னா கொஞ்சம் மைண்ட் ஃப்ரீயா இருக்கும். அப்படியா ஆதிப்பையா? அப்போ ஸ்டேஷனுக்கு பக்கத்துல தானே பாப்பாவோட ஹாஸ்டலும் இருக்கு. அப்ப நீயே நிம்மதியை கூட்டிட்டு போயிறேன். அவளை போய் அங்க ஹாஸ்டல்ல டிராப் பண்ணிட்டு அப்படியே நீ ஸ்டேஷன் போயிரு. எப்படி? டேய் ஒத்துக்காத, கொன்றுவேன். ஐயா, எனக்கு மட்டும் என்ன உன்னை என் வண்டியில வச்சு கூட்டிட்டு போகணும்னு ஆசையா? சி, நானும் ஒத்துக்கவே மாட்டேன்டி. அது வந்துப்பா, இல்ல நான் வீட்டுக்கு போயிட்டு யூனிஃபார்ம்ல மாத்திட்டு தான் போகணும். இப்படியே போனா என்ன கேவலமா பாப்பாங்க. சரிப்பா, அப்படியே பாப்பா கிட்ட நம்ம வீட்டையும் காமிச்சிரு, நல்லது தானே? இவன் கூட தனியா இவங்க வீட்டுக்கா? சிச்சி சிச்சி சி, நாளா போக மாட்டேப்பா. என்னடா கதிரு, என்ன சொல்ற? நான் சொன்னது சரிதானே? பாப்பா தனியா போதுன்னா நீ நினைக்க வேணாம். என் பையன் ரொம்ப தங்கமான பையன். அதுவும் இல்லாம வீட்டுல எப்போதுமே வேலைக்காரவங்க இருக்காங்க. நம்ம வீட்லயே தங்கிதான் வேலையெல்லாம் பாப்பாங்க. அவங்க வெளியெல்லாம் எங்க போக மாட்டாங்க. அதனால பயப்பட வேணாம். சபா, ஒரு நிமிஷத்துல ஹார்ட் அட்டாக்கே வந்துருச்சு. அப்புறம் என்ன, 2 பேரும் போங்க. தம்பி, நீங்களே நிம்மதியை கொண்டு போய் ஹாஸ்டல்ல டிராப் பண்ணிருங்க தம்பி. இல்ல அது வந்து. அப்புறம் என்ன, அவங்க 2 பேரும் போகட்டும், நீங்களாம் வாங்க சாப்பிடலாம். அம்மா, ஆர்டர் பண்ணிட்டேன்டா. அப்பாடா. சரி, அப்ப நாங்க அப்படியே கிளம்புறோம்.
சரிங்க தம்பி, போயிட்டு வாங்க. நிம்மதி, ட்ரெஸ் மாத்திட்டு நீயும் கிளம்பு. எல்லாரும் எந்திரிச்சு வாங்க, சாப்பிடலாம். மாப்பிள ட்ரெஸ் ஃபிட்டா இருக்கு தானே, ஒன்னும் பிரச்சனை இல்லையே. அதெல்லாம் ஒன்னும் பிரச்சனை இல்லைங்க, கொஞ்சம் தூரம் தான். வீட்டுல போனோடனே யூனிஃபார்ம் மாத்திடுவேன். என் மேல தானே தப்பு. நான் தான் பொறுமையா காஃபி எடுத்து குடிச்சிருக்கணும். அவசர அவசரமா குடிச்சதுல ட்ரெஸ் ஃபுல்லா கொட்டிக்கிட்டேன். ஆனா பரவாயில்ல, உங்களுக்கும் எனக்கும் கிட்டத்தட்ட ஒரே சைஸ் தான் போல ட்ரெஸ். ஆமா மாப்பிள, உங்களுக்கு பயங்கர பெர்ஃபெக்ட்டா இருக்கு. அண்ணா நிம்மதி கிளம்பிட்டியாமா? சரி சரி, பாத்து போ. உனக்கு எதுவும் பிரச்சனை இல்லையே? சரிண்ணே, பாத்து போறேன், ஒன்னும் இல்ல. போயிட்டு கால் பண்ணு. துருவா, இங்க வா, ஏன் கடையில போய் ஜூஸ் வாங்கிட்டு வா. தான் வந்துட்டேன்ப்பா. நிம்மதி, பாத்து பத்திரம். சரிண்ணே. மாப்பிள நீங்களும் பாத்து பத்திரமா போயிட்டு வாங்க. சரி ப்ரோ. ஐயோ ஐயோ. ஹே, என்னடி பள்ள பள்ள காமிச்சிட்டு இருக்க? காஃபியை மேல ஊத்திக்கிட்டியாமே, நல்ல சுட சுட. நீ நல்ல சுட சுட காஃபி ஊத்திக்கிட்ட, எனக்கு நல்ல குளுகுளேன்னு இருக்கு. அப்படி ஒன்னும் சுட்டுக்கல, ரொம்ப சந்தோஷப்பட்டுக்காத. டே மூஞ்ச பார்த்தாலே தெரியுதுடா. இங்க பாரு, ரொம்ப பேசுன போற வழியில எங்கேயாவது உருட்டி விட்டுட்டு போயிருவேன். ஆமா உருட்டி விட்டுட்டு போவானா, உருட்டி விட்டுட்டு. அச்சப்பா, வண்டி எடு. வந்து தொலை. ஹே, தள்ளி போ. என்ன வண்டியில உட்கார இடம் கொடுத்தா ஒரேடியா வந்து சாயிர. தள்ளு தள்ளு. டேய், எனக்கு மட்டும் என்ன ஆசையா? வண்டி வச்சிருக்கான் பாரு, வண்டி. இதே டிஸ்டன்ஸ மெயின்டைன் பண்ணணும். டேய், நான் எங்கடா புடிப்பேன்? இப்படியே போனா கவுண்ட் அடிச்சு கீழ தான் விழுவேன். உழுவு, எனக்கு என்ன? நானும் என் வண்டியில வந்து ஏறுன்னு சொன்னேன், நீ தானே வந்து ஏறி உட்காந்துருக்க குரங்க மாதிரி. ஷோ, இன்னும் என் தலை எழுத்து. யார் அடுத்து பார்க்கவே கூடாதுன்னு நினைச்சனோ அவன் கூட வண்டியில வர அளவுக்கு ஆயிடுச்சு. என்ன, போலாமா? போய் தொலைடா, எரும மாடு.